ஹலோ கைஸ், காலை வணக்கம். இருங்க, லாக் பண்ணிக்கிறேன். ரொம்ப சவுண்டாக பார்த்தீங்களா? என்ன நாடு கண்டுபிடிச்சிங்களா? கோயில் வேலை இருந்துச்சு, கோயிலை பார்த்தே கண்டுபிடிச்சிருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து சிங் வந்து இந்த ஏரியாவில் அதிகம். அதனால தான் சிங்குக்கான ஒரு கோயில் வந்து இங்கே இருக்குது. ஸ்ரீ குரு சிங் சபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலோட பேர். ஸோ நம்ம வந்து இங்கே தான் இருக்கோம். பட் கென்யாவில் இல்லை, நம்ம இருக்கிறது இப்போ உகாண்டா நாட்டில் இருக்கோம். எஸ், நேற்று நைட்டு தான் நான் இங்கே வந்தேன். ரொம்ப டயர்டு, செம்ம டயர்டு நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் நேற்று வந்து பிரேக்ஃபாஸ்ட் 10 மணிக்கு வந்து ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புனது. நைட்டு வரையும் ட்ராவல், கிட்டத்தட்ட 9 மணி வரையும் ட்ராவல். எதுவுமே சாப்பிட நடுவில் ஒரு பைனாப்பிள் ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். எதுவுமே கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் கிராஸ் பண்ணி போனதுனால வந்து சாப்பிட்றதுக்கான டைமும் இல்லை. இங்கே வந்து ரீச் ஆகணும் டைமுக்கு. ஸோ அதனால் வந்து டைமும் கிடைக்கல. ஸோ இப்போ நான் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பாலா அப்படின்ற உகாண்டாவோட கேபிட்டல் இடத்துல இருக்கோம், கேபிட்டல் சிட்டியில் இருக்கோம். கென்யாவை நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, கென்யா வந்து கொஞ்சம் டெவலப்பான கண்ட்ரி. பட் உகாண்டா பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி. அதனால் பார்த்திங்கன்னா கென்யாவோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், டெவலப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நேற்று வந்து கென்யாவிலேருந்து நான் எப்படி வந்தேன் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்றது முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கென்யாவில் வந்து நான் வீடியோ எடுக்க முடியலை, ஒழுங்காக எடுக்க முடியல, பப்ளிக் பிளேஸில் எடுக்க முடியாதுன்ற காரணத்துக்காக வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம உகாண்டா வந்தாச்சு. கென்யாவிலேருந்து உகாண்டா வந்து பார்டர் கிராஸ் பண்ணி தான் வந்தேன். எல்டோதட் அப்படின்ற ஏரியாவில் இருந்தேன். கடைசி வீடியோ வந்து லோடுவாரில் இருக்கும். லோடுவார்லேருந்து எல்டோதட் வந்து தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தவர் வந்து எல்டோதட் ஹாஸ்பிட்டலில் லேபில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கார். ஸோ அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட போய் நம்ம வந்து கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் வந்து நம்மளுக்கு கோவிட் டெஸ்ட் தேவைப்படும். ஸோ கோவிட் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு தென் வந்து அவங்க வீட்டில் லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு தமிழ்நாட்டு பிரியாணி வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிடும் போதே ஐயோ நம்ம ஊர் சாப்பாடாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அங்கே சாப்பிட்டது. ஸோ அங்கேருந்து நம்ம கோவிட் டெஸ்ட்லாம் வாங்கிட்டு நேற்று காலையில் 10 மணிக்கு வந்து எல்டோதட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கென்யா உகாண்டா பார்டர், மலாபா பார்டர்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து ஷட்டிலில் வந்தேன். ஷட்டில்னால் இந்த மதாட்டோ, இந்த ஷேராட்டோ சொன்னால, ஸோ அதில் வந்தேன் மலாபாக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே வந்து பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ராசஸ் தான், வேறு மாதிரி எதுவுமே ப்ராசஸ் கிடையாது. பாஸ்போர்ட் எக்ஸிட் கொடுத்தாங்க, பட் சொன்னால் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து கோவிட் டெஸ்ட். ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்து கோவிட் டெஸ்ட்ன்றது முக்கியமான ஒரு இது. வெளில நீங்கள் போனோம் அப்படின்னா ஸோ கோவிட் டெஸ்ட்டை கொடுத்து ஒரு 4 இடத்துல வந்து செக் பண்ணாங்க அந்த கோவிட் டெஸ்ட் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து கியூஆர் கோட் இருக்கும், அந்த கியூஆர் கோடை செக் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் சீல் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்தாங்க. கென்யாலேருந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டில் சீல் கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்தாங்க. தென் அங்கேருந்து வந்து உகாண்டா வந்து அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் வாக்கிங் தான். நான் பைக்கில் தான் வந்தேன். பைக்கில் மீன்ஸ் அங்கே பைக் டாக்ஸி வாடகை எடுத்து தான் வந்தால் அவரே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாது. ஸோ தென் வந்து உகாண்டா போனதுக்கப்புறம் உகாண்டாவில் வந்து எதுக்கு உள்ளே வரீங்க, என்ன பண்ண போகிறீங்க இங்கே வந்து அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் டூரிஸ்ட்டான்னு கேட்டாங்க. நான் டூரிஸ்ட்டில் ட்ராவலர்னேன். டூரிஸ்ட் ட்ராவலர்ஸ் ஒன்று தானே அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை டூரிஸ்ட் வேறு ட்ராவலர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, எங்கே போகிற நீ அப்படின்னாங்க. உகாண்டாவில் நான் இப்போ போகிறது வந்து கம்பாலான்றது இந்த நம்ம இப்போ தங்கியிருக்க இடம். இந்த கம்பாலா போகிறேன். அதுக்கப்புறம் எங்கே போகிறேன் அப்படின்றது எனக்கு ஐடியாவே இல்லை. நான் வந்து பிளானே பண்ண மாட்டேன் ட்ரிப்புக்கு அப்படின்னு சொன்னேன். வீசால் ஆக்சுவலாக அப்படிலாம் சொல்லக்கூடாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே பிளான் பண்ணல. அன்பிளான் ட்ரிப்பாக போகிறேன். நான் எங்கேயுமே பிளான் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி.
நான் போய் தான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்றது எனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னேன். தென் அந்த அவங்க வந்து இருக்கிறவங்க வந்து சிரிச்சிட்டு ஓகே நீ ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை திருப்பி பார்த்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி சீட்டை கொடுத்து அமுச்சு விட்டாங்க. என்ட்ரி சீட் அமுச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேக் ஸ்கேன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த பேக்கெல்லாம் வந்து மிஷினில் ஸ்கேன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்து ஆளே இல்லை. நான் போன டைமில் லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் போனப்போ வந்து யாருமே இல்லை. ஸோ அது ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சரி ஓகே பார்த்தாங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. ஸோ ட்ரெஸ்ஸு, டிவைசஸ், லேப்டாப் அதெல்லாம் இருக்குது, நம்ம கேமரா அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. ஸ்கேன் பண்ணல. ஸோ இப்படி தான் வந்து உகாண்டா வந்து உகாண்டா என்ட்ராகி அங்கே ஒரு சிம் கார்டு வாங்கினேன். சிம் கார்டு வாங்கி இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஹோட்டலில் உள்ள வைஃபை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து நம்ம பார்டர்லேருந்து டேரெக்டாக வெஹிக்கிள் எடுத்து ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கம்பாலா வந்தேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து மலாபான்ற ஒரு உகாண்டாவில் ஒரு ஏரியா. ஸோ அங்கேருந்து கம்பாலாக்கு வந்து ஷட்டிலில் ஷேர் டாக்ஸியில் வந்து இங்கே வந்தாச்சு. நம்ம ஊர் காசுக்கு வந்து 1000 ரூபாய் வந்துச்சு. கென்யா நாட்டு காசுக்கும் வந்து இந்த நாட்டு காசுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊர் நாட்டு காசுக்கும் இந்த காசுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது. 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 40,000, 50,000. இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கேன். 1.5 லட்ச ரூபா. நான் கட்ட நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா வச்சுருந்தேன். 4 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா தான் கையில் இருக்குது. செலவு பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. ஏன்னா வண்டி அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் வந்ததே பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வந்துச்சுங்க. அங்கேருந்து வரதுக்கு மலபா பார்டர்லேருந்து கம்பாலா வரதுக்கு 50,000 ரூபா. செம்மையாக செலவாகுது இந்த ஊரில். நான் இப்போ தங்கியிருக்க ஹோட்டல் வந்து 1 லட்சம். நேற்று வந்து பார்டர்லேருந்து இந்த கம்பாலா வரத்துக்கு ஒரு 50,000. நேற்று நைட் சாப்பிட்டது ஒரு 5,000. செம்மையாக செலவாகிட்டு இருக்குது இந்த ஊரில். இன்னும் கையில் இப்போ வச்சுருக்கிறது எடுத்துக்கலாம் ஏடிஎம்மில். இப்போ வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா வச்சுருக்கேன். 15,000, 50,000, 50,000, 20,000, 10,000. இதான் வந்து உகாண்டா நாட்டோட பணம். ஸோ ஏன் இவ்வளோ லட்சக்கணக்கில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் காசு வந்து மதிப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசு 1 ரூபாய் அப்படின்றது இந்த நாட்டில் 50 ரூபாய்க்கு சமம். 50 உகாண்டா ஷில்லிங்க்கு சமம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசு 100 ரூபாய் வந்து இங்கே வந்து 5,000 ரூபாய். ஓகேவா? ஸோ அதனால தான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லட்சாதிபதி ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஏரியாவில் நிறையா பணங்கள் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உகாண்டா வந்து கென்யா மாதிரி மிகப்பெரிய நாடு கிடையாது. கென்யாவோட சின்ன நாடு தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து அதிகமான உள்ள நாடு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏகப்பட்ட வண்டிகள் வந்து போயிட்டுருக்கு. காலையில் மணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 7:30 தான் ஆகுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பாப்புலேஷன் இங்கே ஆக்சுவலாக உகாண்டா ஃபுல்லாகவே. இங்கே மட்டும் இல்லை, உகாண்டா ஃபுல்லாகவே. நேற்று நைட்லாம் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து இந்தியன்ஸ் வந்து கென்யாவோட ரொம்ப அதிகம். கென்யாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% பிஸ்னஸ் வந்து இந்தியன்ஸ் தான் நடத்துகிறாங்க. இங்கே வந்து அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கோயிலை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயில் வந்து ஆக்சுவலாக கென்யாலையும் இருக்குது. இந்த கோயில் கென்யாலையும் இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் போகலாம். மாரியம்மன் கோயிலெலாம் இருக்குது, நம்ம அங்கேயும் போகலாம். சரி ஓகே. இப்போ தான் எழுந்திரிச்சேன். இப்போ வந்து நான் வந்து காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். ட்ரிப்பு இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. ட்ரிப்பை பிளான் பண்ணணும். முந்தநேற்று வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா கசுபி ராயல் தாம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சைட்டுக்கு தான் போக போகிறோம். நம்ம ஊரில் பெரிய கோயில், தாஜ்மஹால் அந்த மாதிரிலாம் வந்து யுனெஸ்கோ வந்து சைட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே யுகாண்டாவில் கம்பாலாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப பழமையான ஒரு இடம். சரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து டாக்ஸி புக் பண்ணியிருந்தேன். டாக்ஸினா பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தேன். இங்கே பைக் டாக்ஸிக்கு வந்து சேஃப் போர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓலாவில் புக் பண்ணிட்டோம்னா ஸோ அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பைக் புக் பண்ணியாச்சு, இங்கே வர சொல்லிட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். இங்கே வந்து நான் பைக் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா காமிக்குது. 2,500 ரூபா இந்த ஒரு காசு காமிக்குது உகாண்டா ஷில்லிங்க்கு. நான் தங்கியிருக்க ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா
அகாசியா வில்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து 750 ரூபா. இதான் வந்து இந்த ஊர்லேயே வந்து விலை கம்மியாக இருந்துச்சு, அதனால வந்து இங்கே தங்கியிருக்கேன். ஸோ வண்டி வாட்டம் நம்ம வந்தோன்னா அப்படியே கிளம்பலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஏரியா, ஆக்சுவலாக யாருமே கிடையாதுங்க, அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லாத இடம். இதான் வந்து உகாண்டா ஃப்ளாக். உகாண்டா ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழி இருக்கும். இந்த கோழி தான் வந்து இவங்க நேஷ்னல் அனிமல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம பார்க்கலாம் உகாண்டாவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கடா வண்டியை காணோம். ஸோ கைஸ் வண்டி வந்துருச்சு, வண்டி தான் போயிட்டுருக்கோம். ஹாய் ப்ரோ, how are you? Say hi to India. Hi India. ஸோ இப்போ வந்து நான் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து 15 minutes ஆகும் இப்போ போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து 5.5 கிலோமீட்டர். ஸோ 5.5 கிலோமீட்டருக்கே பார்த்தீங்கன்னா வெறும் வந்து நம்ம ஊர் காசுக்கு 50 ரூபா தான் வருது வண்டி வாடகை. சீப், அதான் கம்மி. Is it close? This is Kasubi. But is it close, right? Actually, I don't know. Yes. Okay. It's not open? It's okay. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கசுபி டோம் வந்தாச்சு, பட் ஆனால் இங்கே சாத்தியிருக்கேன் நான் தெரில. இஸ் இட் ஓப்பன்? நோ. ஓ மை காட். ஸோ when is open? So this is 1 year. Why? I don't know, the progress in construction. Oh. Hello. Hey brother, can you come to Kasubi Tombs? Yes, I am the gate, at the gate. Okay. கைஸ் இங்கேருந்து கிளம்புவோம். கிளம்பிட்டு ஓவினா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சின்ன உழவு சந்தை மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து க்ளோஸு, நாளைக்கு வாங்க கேட்டு பார்க்குறேன் அப்படின்றாங்க. 1 வருஷம் ஓப்பன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதனால் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். திரும்ப வந்து போர்டா புக் பண்ணியிருக்கேன், வந்துட்டுருக்கு. வந்தோடனே நம்ம அதில் ஏறி போக வேண்டியதான். ஸோ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து 2700 உகாண்டா ஷில்லிங்ஸ் காமிக்குது. கிட்டத்தட்ட 53 ரூபா கிட்ட வரும். சீப் தான். 8 கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான் வருது, ரொம்ப கம்மி. ஸோ நீங்களும் வந்து கம்பாலா வந்தீங்கன்னா வந்து ஊபர் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஊபர் செம்ம டிராஃபிக் இங்கே கம்பாலா ஃபுல்லாகவே. ஸோ வந்தீங்கன்னா வந்து பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். ஸோ நேற்று நான் வந்து அந்த ஹோட்டல்லேருந்து நான் ஹாஸ்டல் வரத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான் டாக்ஸியில் இருந்தால் இன்னும் ரீச் ஆகவே இல்லை. டக்குன்னு டாக்ஸிலேருந்து இறங்கி போடா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ போடா வந்துட்டுருக்கு, வந்தோன்னு நான் அப்படியே கிளம்பலாம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒவினா மார்க்கெட்டு. ஃபுல்லாக பாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வைக்கிறாங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பாடு பாத்திரம் எல்லாமே இங்கே இருக்கும், ஷூ எல்லாம். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக.
ஃபுல்லாக வந்து யூஸ்டு ட்ரெஸ் தான் நினைக்கிறேன். பழசு புதுசு எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. செம பெருசாக இருக்கும் போல். என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உள்ள போயிட்டு. How much is this? 3,000. How many grams? How many grams? The pieces. Pieces. They are 7. 7 pieces. 3000 shillings இது பாருங்க. 7 pieces. 3000 shillingsனா 75 ரூபாய் கிட்ட. Hello. Another one. What? Another one. Don't know this. You are coming. What is it? It doesn't like. Camera. Okay, okay. I'm not taking you. Just just mango. How about this one? 2,000. சரி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் இது நான் வாங்குறேன் ஆக்சுவலாக பேக் பண்ணி. How much is this? How much is this? 5,000. One piece. So give me one. Make it dry. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ஷூவு அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கான எல்லாமே வந்து இந்த இடத்துல விற்கிது. ரொம்ப கூட்டமாக இருக்குது. நான் வீடியோஸ் சில பேர் வந்து எடுக்கக்கூடாதுன்றாங்க. பட் இது வழி இல்லாமல் எடுத்துகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹாஸ்டல் போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து 100 ரூபாய் ஒரு பீஸ் ஆக்சுவலாக. நம்ம ஒரு காசுக்கு 100 rupees. No. I'm just explaining in video. செம்ம கூட்டமாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். விலை கம்மியாக இருக்கும். This salt? So one day we'll find myself in Japan, India. Yeah. You found it. I'm India. India. Yeah, I'm from India. Thank you. So guys, இப்போ வந்து நான் பலாப்பழம் மட்டும் ஒன்றே வாங்கணும். பலாப்பழம் வாங்கிட்டு நமக்கு எது கிளம்பலாம். Hi, how much is this? How much? 500. How many pieces? 500 this and now Okay. Give me for 2,000. How many pieces for 500? 500. Wait a minute. Okay. So give me for 1,000. It's very hot today. ஸோ கைஸ் பலாப்பழம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பலாப்பழம் வந்து வெறும் 10 ரூபா தான் அந்த ஒரு காசு, நம்ம ஒரு காசில். ஸோ இப்போ அடுத்தது வந்து கரும்பு வாங்கணும். கரும்பு வாங்கிட்டு நமக்கு எது கிளம்பலாம். Hi, how much is this? 500. Give me one.
இது வந்து வெறும் 5 ரூபாய். ஓ ஷிட், ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச். Oh ho ho. Give me 2. I don't have change, bro. இது வந்து 5 ரூபாய் ஒரு இது இதுதான். 2 வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு வேட்டேன் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ கைஸ், நம்மளுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹாஸ்டல் போயிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம கூட்டமாக இருக்குது. செம்ம கூட்டம், ஆனால் செம்ம விலை கம்மி. ஆனால் நான் போயிட்டு ஒவ்வொன்றுக்கு விலை எவ்வளோன்றதை அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெட்ரோல் வந்து கம்மியாக தான் இருக்குது. 3700 ஷில்லிங்ஸு. 3700 ஷில்லிங்ஸ்னால் ஒரு 75 கிட்ட வரும் நம்ம ஊர் காசுக்கு. பெட்ரோல் வந்து விலை கம்மி தான் அந்த ஊரில். ஷெல்லு எவ்வளோ ரேட் தான் இருக்குது. அப்படின்னா வந்து மற்ற நார்மல் பெட்ரோல் பங்கில் வந்து இன்னும் விலை கம்மியாக இருக்கும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஷெல்லு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நார்மல் பெட்ரோல் பங்கோட ஷெல் பெட்ரோல் பங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலி ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு வேண்டியதான் காலை சாப்பாடுக்கு. செம்ம வெயில், செம்ம டிராஃபிக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியா விட்டு தாண்டிட்டோம்னா டிராஃபிக் இருக்காது. சும்மா இங்கே மட்டும் தான் டிராஃபிக் இருக்கும். தட்டு எடுத்துட்டு சாப்பிடுவோம். ஹாய், பிளேட் சிக்கன். செம்ம ஆயில். $100 நம்ம ஊர் காசுக்கு, 5000 ரூபாய் இந்த ஊர் காசுக்கு. 5000 ஷில்லிங்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. செம்ம ஆயிலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வாங்கிட்டு வந்த சிக்கன் வந்து ஓகே தான், அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து ஆயிலாக இருக்குது. ஆயிலோட சாப்பிடக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உகாண்டாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து வாழைப்பழம் இல்லை, காயை வந்து இது மாதிரி சுட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. இது நம்ம வாங்கினது வந்து 2000 ஷில்லிங்ஸ் வாங்கினோம். 2000 ஷில்லிங்ஸ்னால் வந்து இந்த ஒரு காசுக்கு வந்து 20 ரூபாய். லைட்டாக பழமாக இருக்குது. இது உகாண்டாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ஃபுட்டு. ஸோ அடுத்தது நம்ம வாங்கினது வந்து பலாப்பழம். இது வந்து வெறும் 10 ரூபா தான் இந்த பலாப்பழம். சேம் நம்ம ஊரில் உள்ள மாதிரி தான் இருக்குது. 20 ரூபா கூட இல்லை, 500 ஷில்லிங்ஸ் தான். ஷில்லிங்ஸ்னால் வெறும் 10 ரூபா தான் இந்த இவ்வளோ. இது நல்லாயிருக்கு, நம்ம சாப்பிடலாம்.
தென் வந்து கரும்பு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட்டமாக போட்டு வைப்பாங்க. இது நல்லா சூப்பராக இனிப்பாக இருக்குது.